வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சமம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு காட்டுகிறேன். இன்னைக்கு நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி அண்ட் ஆன்மீகம் நம்ம பார்க்கப்பட்டிருக்கீங்க. விரதத்திலேயே மிக மிக உயரிய விரதமா சொல்லக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் உருவான உண்மை வரலாற்று கதை நம்ம இன்னைக்கு பேச போறாங்க. இந்த வரலாற்று கதைங்கிறது நம்ம கேட்கறதாலையும், இந்த வரலாற்று கதையை நம்ம முழுமையில் எழுதும் போது சொல்றதாலையும், இந்த வரலாற்று கதையோட புகழ ரெண்டு பேரும் பரப்புவதால் நமக்கு புண்ணியம் சேருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அப்படிப்பட்ட மிக மிக உன்னதமான இந்த வரலட்சுமி விரதம் உருவான கதையை நான் கூட பகிர போறேங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்மளோட இந்த எஸ்கேஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப இந்த கதையானது உங்கள் மூலியமா எல்லாருக்கும் கிடைக்க போதுங்க. இந்த வரலட்சுமிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கேட்கும் வரத்தை அருளக்கூடியவள் இந்த வரலட்சுமி. அப்படி நம்ம கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த வரலட்சுமி பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிய உள்ள அடக்கிய 9வது லட்சுமியா நம்ம இங்க சொல்றாங்க. எப்படி அஷ்டலட்சுமியும் தனக்குள்ள அடக்கி 9வது வரக்கூடிய லட்சுமி தான் இந்த வரலட்சுமி நம்ம சொல்றாங்க. இந்த வரலட்சுமி பாத்தீங்கன்னா இந்த விரதம் எப்படி வந்தது, இந்த விரதத்தை யார் முதல்ல பண்ணா, யாரு முதல்ல விரதத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதாவது இந்த விரதமானது ஒரு முன்னோர்கள் சொல்லி வந்த விரதமும் கிடையாது. ரிஷிகர் தேவர்கள் சொன்னார்களா, அதுவும் கிடையாது. இதுல பண்பாடு தொட்டு வழக்க முறையில வந்த விரதமான அதுவும் கிடையாது. மிக மிக உயரிய உன்னதமான அந்த ஒரு திறம் சக்தி வாய்ந்த இந்த விரதம் பாத்தீங்கன்னா இறைவன் தன்னை எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்று இறைவனே தனக்கு இந்த மாதிரி விரதம் இருங்கன்னு சொன்ன விரதம் இந்த வரலட்சுமி. எப்படி இறைவன் தன்னை தன் வழிபாடு செய்ய தனக்கு என்ன மாதிரி பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்ன விரதம் பார்த்தா இந்த வரலட்சுமி விரதம். இதுக்கு கதை எப்படி சார்னு பார்த்தா, நம்ம மகத நாட்டுல அந்த இருக்கிற ராணி, அந்த ராணி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காசு பணம் நகை எல்லாம் இருக்கிறதுனால அந்த ராணி என்ன பண்றாங்கன்னா அந்த செல்வத்து மேலையும் பொருள் மேலையும் அந்த அளவு மதிப்பு கொடுக்கல. என்னன்னா அந்த ஒரு திமிர்ல இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சாருமதிங்கிற ஒரு பெண் பிறக்கிறாங்க. இந்த சாருமதிங்கிற குழந்தைய நல்லா இந்த ராணி வளர்த்து நல்லா ஒரு குடும்பத்துல கட்டி கொடுக்குறாங்க. எப்படி இந்த அரசி திமிரு பிடிச்சவங்க தான், எதையும் மதிக்க மாட்டாங்க, உதாசனம் பண்ணக்கூடியவங்க, பொருளை மதிக்க மாட்டாங்க, செல்வத்தை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்கமா குஞ்சு கிடக்கு. ஆனா அவங்களுக்கு பிறந்த இந்த சாருமதிங்கிற பொண்ணை இவரோட நல்ல இடத்த மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்ப இந்த போற பொண்ணை என்ன பண்ணுதுன்னா புகுந்த வீட்டை கோயிலா பாக்குது. புகுந்த வீட்டை கோயிலா பார்த்து மாமனார், மாமியார், கணவர், புகுந்த வீட்டோட சொந்தக்காரங்க உடனே எல்லாருக்கும் செய்யற தொண்டை இறைவனுக்கு செய்யற தொண்டா அந்த பொண்ணு கருது. ஒரு புகுந்த வீட்டுக்கு இலக்கணமா இருக்கணுங்கிறது இந்த சாருமதி பொண்ணை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அளவுக்கு அந்த பொண்ணு அங்க குடும்பம் பண்றாங்க, குடும்பம் நடத்துறாங்க. அந்த மாமனார் மாமியாருக்கு தொண்டாட்டுறாங்க. கணவனுக்கு அன்போடையும் பரிவோடையும் கணவனை பாசத்தோடையும் பார்த்து கொள்றாங்க. கணவரோட உறவினர் எல்லாருமே எல்லாம் பாசத்தோட அன்போட கனிவோட மட்டும் மரியாதையோட அமர்க்கலமா அவங்க பார்த்துட்டு குடும்பம் நடத்திட்டு வர்றாங்க. இத மகாலட்சுமி பாக்குறாங்க. என்னப்பா இந்த அம்மா நம்மளே மிஞ்சிடுறாங்களே. அந்த அம்மா வீட்டுக்கு நம்மளும் போய் இருக்கணும், இந்த அம்மா நம்மளையும் பாத்துக்கணும். அந்த இறைவனுக்கே ஒரு ஆசை வருது. எப்படி இந்த குடும்பத்தை இந்த சாருமதிங்கிற பெண் நடத்துறத பார்த்து இறைவனுக்கே ஒரு ஆசை. அப்போ அந்த இறைவன் என்ன பண்றாருன்னா அந்த சாருமதி அம்மா தூங்கும்போது கனவுல வர்றாங்க. அம்மா நான் உன் கூட இருக்கணுமா 3 நாள், எனக்கு இருமாலாம் எனக்கு பூஜை பண்ணுமா, என்ன இப்படி எல்லாம் பண்ணுமா, இதெல்லாம் பண்ணு. இந்த பூஜை இந்த வழிபாட்டு முறையை சொன்னது யாருன்னா அம்மா மகாலட்சுமி அம்பாள் கனவுல நேராக சொன்னது. ஒரு இறைவன் தன்னை எப்படி வழிபாடு பண்ண வேண்டும்னு தெளிவா சொன்னது பாத்தீங்கன்னா இந்த சாருமதி அம்மா கனவுல. இந்த சாருமதி அம்மா அந்த கடைபிடிச்ச விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதங்க. அப்போ தான் வணங்கக்கூடிய தெய்வத்தை தானே வரவேற்று, தானே அந்த தெய்வத்தை உருவாக்கி, தானே வரவேற்று, தானே பூஜை செய்யக்கூடியதா இந்த வரலட்சுமி விரதம். அப்போ இங்க தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம், உருவாக்குறோம். தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம், இங்க வழிபாடு பண்றோம். தெய்வத்துக்கு நம்ம விரதம். தெய்வமே என்னை இப்படி வழிபாடு பண்ணுங்க சொன்னதுனால இதோட மகிமை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. அப்பதான் இந்த மகாலட்சுமி அம்மா சொல்றாங்க, அம்மா என்னோட இந்த வரலட்சுமி விரத முறைய நீங்க சொல்றவங்களுக்கும் அந்த விரதத்தை கேட்கிறவங்களுக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க நான் சகல செல்வத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் அவங்க கேட்கிற வரத்தை நான் கொடுக்குற வரலட்சுமியா நான் வர்றேமாங்கிறாங்க. எப்படி கேட்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய வரலட்சுமியா நான் வர்றேன்.
அப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த குடும்பத்துக்கு எப்படி முக்கியம்னு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, ஊடான வீட்டுல வந்து பெண் அழுகக்கூடாதும்பாங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பெண்கள் தலைவிரி கோலமா வீட்டுல உட்கார்ந்துட கூடாதும்பாங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தலைவிரி கோலமா பெண் உட்காரக்கூடாது, பெண் வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்ணுல இருந்து தண்ணீர் வரக்கூடாதும்பாங்க. ஏன்னா மனைவி இல்லாத கணவன் செய்யக்கூடிய அந்த பூஜையை இறைவன் அங்க வந்து ஏத்துக்க போறது கிடையாது. அதே மாதிரி கணவன் இல்லாம மனைவி செய்யக்கூடியதையும் இறைவன் அங்க முழு மனதோட ஏத்துக்க போறது கிடையாது. அந்த தம்பதிகள் இருவரும் இணைந்து பரஸ்பரமாக செய்யக்கூடிய அந்த பூஜை புரஸ்காரங்களுக்கு தான் சக்திகள் அதிகம். அப்போ இல்லத்து அரசு, இல்லத்தை ஆளக்கூடியவள்ங்கிறது பெண். ஒரு வீட்டோட மகாலட்சுமிங்கிறது பெண். அந்த வீட்டோட மகாலட்சுமி வந்து கண்ணீர் விட்டால அந்த சாபம் வந்து 7 தலைமுறைக்கும் நின்று பேசுங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ வீட்டுல இருக்க பெண்ணை கண்ணீர் சிந்தாம பார்த்துக்கோங்க. இது மாதிரி இந்த சாருமதி அம்மா கனவுல வந்து அந்த மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ண சொல்லி அந்த 3 நாள் அவங்க வீட்டுல இருந்து அந்த வழிபாடுகளா செஞ்சு வாங்கிட்டாங்க பாத்தீங்களா. இதுதான் பார்த்தா வரலட்சுமி விரதம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா 3 நாள் மகாலட்சுமியை வீட்டுல வச்சுக்கோங்க. வரலட்சுமிய விரதம் பண்ணா 3 நாள் வீட்டுல வச்சுக்கோங்க. முதல் நாள் வந்து பூஜை பண்ணுங்க, அழைச்சிட்டு வாங்க. அடுத்த நாள் பூஜை பண்ணுங்க. 3 நாள் வந்து புனர் பூஜை பண்ணுங்க. புனர் பூஜை பண்ணிட்டு அம்பாள் வந்து முழு மனதோட முழு சந்தோஷத்தோட நம்ம வழிபடுத்தணும். வீட்டுக்கு அழைக்கணும். இந்த விதத்துல வீட்டு நம்ம அழைச்சி வழிபாடு பண்றது இந்த ஒரு காரணம் நம்ம பண்றோம் அம்பால. அதனால வந்து வரலட்சுமிங்கிறது கேட்டவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கும். வரலட்சுமிங்கிறது கேட்டது எல்லாத்துக்குமே கொடுக்கும். நம்மளோட சேனல்ல போய் ஆல்ரெடி வரலட்சுமி வந்து எப்படி வழிபாடு பண்ணுறது ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். சேனல்ல வீடியோஸ் இருக்கு, எடுத்து பாருங்க. நீங்க பார்க்கணும்னா வர ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. வரலட்சுமி வந்து கலசம் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கலசம் இல்லாம எப்படி வழிபாடு பண்ண வீடியோ கொடுத்து 2 வீடியோ எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு வேற காலம் சந்திக்கு நான் உங்களுக்கு கார்த்திகை. நன்றி, வணக்கம்.